மசோதா கொண்டு வருவதால் தேர்தல் செலவுகள் குறையும் அப்படின்னுட்டு பல மாநிலங்களில் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்த முடிவதில்லை. கிட்டத்தட்ட 7 கட்டமாக 6 கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி நாடு முழுவதும் தேர்தலை அதே நேரத்தில் மாநிலங்களுக்கான தேர்தலையும் சேர்த்து நடத்துவதென்றால் அதற்கான லாஜிஸ்டிக்ஸ் எங்கேருந்து வரும், அதுக்கான வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எங்கேருந்து உருவாக்கப்படுவார்கள். அதனால் இத்தனை நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால் இது தேவையில்லாமல் ஒரு சுமையை இந்த அரசின் மீது தேர்தலின் மீது ஏற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இது இருக்கும். இப்போ 3/2 பெரும்பான்மை இல்லாமல் இருந்துமே இதை கொண்டு வர்றாங்கன்னா அது எதற்காக அதை கொண்டு வர்றாங்க? ஒருவேளை முக்கியமான சில விஷயங்களிலிருந்து மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக கூட இருக்கலாம். அதை தாண்டி எப்படியும் தன்னால் நினச்சதெல்லாம் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே கொண்டு வரப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம், எதிர்ப்போம். இப்போ ஜேபிசி போகும்போது எந்த அளவுக்கு இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள்? ஜேபிசியில் அடிப்படையில் ஒரே இது ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படி தான் அந்த மசோதாவுடைய அடிப்படையே. அதனால் நிச்சயமாக அந்த அடிப்படையையே நாம் எதிர்க்கிறோம் இல்லையா? அதனால் ஜேபிசியில் போய் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஜேபிசி உருவாக்கப்பட்ட பிறகு தான் தெரியும். ஆனால் இது மசோதா அறிமுகமே படுத்தக்கூடாதுன்னு நிறைய கட்சிகள் எதிர்த்துருக்காங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கிறோம், கூட்டுக்குழுவுக்கு அனுப்புகிறோன்ற. ஸோ அதில் எதுவும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கா? அதில் என்ன நிலை? இல்லை ஜேபிசிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாலுமே இது திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மசோதா தான். அதை தான் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுதும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், வி அப்போஸ் திஸ் பில். அதனால் இது எங்களுடைய நிலைப்பாடு நீங்கள் அனுப்புனா மாறிடும் இல்லை. ஜேபிசிக்கு அனுப்பி அதோடைய அடிப்படை ப்ரெமிசஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா மேபி வி கேன் திங்க் அபவுட். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.